அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை இல்லாமல் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்குறோம். சில பேருக்கு முட்டையோட ஸ்மெல்லு வந்து பிடிக்காது, அதனால் முட்டை இல்லாமல் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போது 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு எம்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறேன். இதில் 1 டைம் நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும். இப்போ இந்த டைமில் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நான் சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணல, அது பதிலாக நார்மல் சுகரே வந்து போட்டுட்டேன். இதே வந்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரையணும், கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுகர் நல்லா கரையிறதுக்கு முன்னாடி இப்படி தான் கட்டியாக இருக்கும். சுகர் நல்லா கரைஞ்சிட்டு அப்படின்னா லைட்டாக வந்து லிக்விட் ஃபார்மில் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து 1/3 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆயில் வந்து குக்கிங் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன், எந்த ஃப்ளேவருமே இருக்கக்கூடாது. இதையும் 1 டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுறேன். விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் கூட வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறங்கிறனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெனிலா எசன்ஸ் வந்து எப்படி வீட்லேயே வந்து செய்யலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பாதியை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ எல்லா மாவையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். முதல்ல வந்து பாதி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டைம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக 1 டைம் வந்து ஸ்பேட்சில் வச்சு சுற்றி வந்து எடுத்து விட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். நம்ம எக்கு சேர்த்து பண்ணுறதுக்கும் சேர்க்காமல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எக்கு சேர்க்கும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எக்கு சேர்க்காமல் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பாஞ்சியாக மட்டும் அந்தளவுக்கு இருக்காது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். க்ரீம் கேக் பண்ணுறதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போது கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஃபைனலாக ஒரு குச்சி இல்லைனா ஒரு கம்பி வச்சு ஃபுல்லாகவே வந்து ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வச்சு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து நல்லா பொங்கி வராது. ஃபைனலாக 1 டைம் வந்து டேப் பண்ணி விட்டுக்கிடுறேன். இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிடுறேன். ப்ரீ ஹீட் பண்ணி முடித்ததும் உள்ள பேட்டரை வந்து வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்தேன். பாருங்கள், நம்மளுடைய கேக் வந்து எவ்வளோ வந்து சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், ஒரு குச்சி வச்சு குத்தும்போது நம்மளுக்கு ஒட்டவும் இல்லை, நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ கேக்கை வந்து வெளியில் எடுத்து நல்லா கூலாகிற வரை வெயிட் பண்ணலாம். சூடெல்லாம் நல்லா ஆறுனதும் ஓரங்களை வந்து நான் எடுத்து விட்டுட்டேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு. அடியில் வந்து எதுவுமே ஒட்டவே இல்லை. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து 3 லேயராக வந்து கட் பண்ண போகிறேன். டாப் போர்ஷன் வந்து லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன். ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இந்த கேக் வந்து நம்ம பர்த்டேக்கு இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப நல்லா வரும். க்ரீமும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நைஃப் வச்சு ஓரத்தில் மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள் நான் ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது எக்கு இல்லாமலே வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இது கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட MPM சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.